மல்லிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருந்தது முக்கிய காரணமே அந்த வீட்ல இருந்தது மட்டும்தான். ஆனா, இப்போ அந்த வீட்ட விட்டும் வெளிய வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த சுடர பத்தி நான் எப்படி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போறேன்? எப்படி நான் விஜய்க்கு எல்லா உண்மையுமே புரிய வைக்க போறேன்? அதாவது இந்த சுடர்கிட்டருந்து விஜய்யையும், அந்த வெண்பாவையும் வந்து நான் எப்படி காப்பாத்த போறேன்? அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே நம்ம மல்லி இப்போ பயங்கரமான வருத்தத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அந்த வீட்ல இருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த மேரேஜ் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாச்சும் எல்லாத்தையுமே நிரூபிச்சிடலாம் அப்படின்ற மாரி பார்த்தாங்க. ஆனா உண்மையிலேயே இப்பதான் நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜே வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா, அதாவது இப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த சுடர் கண்ணு முன்னாடி நம்ம மல்லி அடுத்ததா என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சு, இந்த சுடர், ரகு இவங்க எல்லாருமே அத முறியடிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ மல்லி வீட்ட விட்டு வெளிய வந்ததுனால, இப்போ சுதந்திரமா எங்க வேணாலும் போயிட்டு, உண்மை என்ன? அதுவும் இல்லாம இந்த சுடர் எங்கிருந்து வந்தா, என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம். அப்படின்றது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயமாயிடுச்சு. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து வந்து நம்ம விஜய் இருந்துட்டு, அதாவது அங்க வீட்ல வந்து இந்த மாரி வீட்ட விட்டு வெளிய போ அப்படின்ற மாரி வந்து சொல்லி, விஜய் இருந்துட்டு மனச காயப்படுத்துனது மட்டும் இல்லாம, இப்போ இங்க வந்தும் எதுக்காக இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ குடுத்தது? ரேணுகாவ பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? ரேணுகா வந்து உண்மையிலேயே கதிரேசனோட பொண்ணு தான். என்னோட பொண்டாட்டி தான். எனக்கு தெரியாதா? அப்படின்ற மாரி விஜய் வந்து பயங்கரமான கோவத்தோட வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என் கண்லயே முழிக்காத மல்லி நீ அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த ஒரு விஷயத்த உண்மையிலேயே நம்ம மல்லியால ஏத்துக்கவே முடியல. ஒரு பக்கம் பயங்கரமா கதறி அழுறாங்க. விஜய் இப்படி பேசுனதுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதாவது நம்ம வெண்பாவையும், விஜய்யும் காப்பாத்தணும். அந்த ஒரு விஷயம் என்னால முடியலையே அப்படின்ற மாரி சொல்லி தான் பயங்கரமா வந்து கதறிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம மல்லி, அடுத்ததா வந்து நம்ம மனோகர், பாபு இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நேரா கிளம்பி போறாங்க. எங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த அ ரேணுகா அதாவது இந்த சுடர் இருந்துட்டு ஒரு இடத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்டாங்க இல்லையா? அதாவது பிச்சை எடுக்கிற கும்பல்ல இருந்து, அங்க போயிட்டு வந்து உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ அலசி ஆராயணும்னு நினைக்கிறாங்க. அதாவது உண்மையிலேயே இந்த சுடர பத்தின ரகசியங்கள் அங்க போய் கேட்டா வந்து நமக்கு உண்மை தெரிஞ்சிரும் அப்படின்ற மாரி சொல்லி, அங்க போனதுக்கு அப்புறமா உண்மையிலேயே நம்ம மல்லிக்கும், அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கும் இந்த உண்மை தெரிய வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்பவே ஒரு பெரியவர் திருன்னு முழிக்கிறாங்க. அங்க போய் கேட்கும்போது, இந்த மாரி அந்த பொண்ணு இங்க தான் இருந்துச்சு. இங்க தான் பல வருஷமா வந்து இந்த மாரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம மல்லிக்கு எந்த ஒரு உண்மையும் தெரிஞ்ச மாரியே இல்ல. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற பெரியவர் இருந்துட்டு, "உங்கள பார்த்தா நல்ல பொண்ணு மாரி தெரியுதுமா?" அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு, அதாவது நீங்க அங்க வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ண இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு பிச்சைக்காரி எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு பிளான் பண்ணாங்க. அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.